சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உனக்கு தெரிவிக்கிறேன் என்றால், நிச்சயமாக வாழ்க்கை என்பது என்ன என்பதனை இப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு புண்ணியத்தின் அடிப்படையில் தான் தெய்வங்களின் அன்பினையே பெற்றிருக்கின்றாய். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய முன்னோர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் செய்த புண்ணியத்தால் உனக்கு இத்தனை நன்மைகளும் கிடைக்கிறது. ஆனாலும் அது சில சோதனைகளின் அடிப்படையில் மட்டுமே உனக்கு நன்மை பயப்பாக இருக்கிறது. தெய்வம் உனக்கு உதவி செய்ய வருவதை நீ சர்வ சாதாரணமாகவெல்லாம் நினைத்து விடாதே. அத்தனை சுலபமாக யாருக்கும் தெய்வத்தின் உதவி, தெய்வத்தின் கடைக்கண் பார்வை கிடைத்து விடாது. உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். தெய்வம் உன்னை தேடி வரும்பொழுது உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உடனடியாக நடத்தி கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்தாலும், உன் அருகில் இருப்பவர்களுடைய பொறாமையும் அவர்களின் பார்வையும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அமைதிப்படுத்தும். தெய்வத்தின் உண்மையான அன்பினை உணர்ந்து நீயாக ஒரு அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை வேண்டுமென்றே கேட்டு அதை உடனடியாக பெற்றுக்கொண்ட பிறகு அதை நினைத்து கண்ணீர் வடித்து விடக்கூடாது. என்னாலும் உனக்கு காவலாக இருக்கின்ற இந்த சாயப்பா ஒரு விளையாட்டுக்காரன். என் அன்பு குழந்தையே, இதுதான் வேண்டும், இப்படித்தான் வேண்டும் என்று அடம் பிடித்து ஒரு விஷயத்தை நீ என்னிடத்தில் பெற்றுக்கொள்கிறாய் என்றால், ஒருவேளை அந்த விஷயம் பின்னாளில் உனக்கு சரியில்லாமல் சென்றுவிட்டது என்றவுடன் நீ இந்த அப்பாவிடத்தில் வந்து என்ன சொல்வாய் தெரியுமா? அப்பா, நான் தான் உன்னிடத்தில் கேட்டேன், நான் தான் உன் முன்னால் கண்ணீர் சிந்தினேன், இதை வேண்டுமென்று அடம் பிடித்தேனே, நீயும் எனக்கு உடனடியாக கொடுத்தாயே, இப்பொழுது எனக்கு அது சரியாக இல்லையே, நான் என்ன செய்வது எனக்கு இந்த நேரத்தில்? இந்த கஷ்டத்தில் நீ கை கொடுக்காமல் வேடிக்கை பார்க்கின்றாயே என்று கண்ணீர் விட்டு அழுவதில் ஒரு பயனும் இல்லை. அன்று நான் செய்தது தவறாக இருந்தாலும் அதை உணர்த்தி எனக்கு அதை தராமல் விட்டிருக்கலாமே. ஒரு சில நாட்கள் வேண்டுமானால் கண்ணீர் விட்டு கதறிய பின் அதை மறந்து என் வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டு சென்றிருப்பேனே என்று சொல்ல நினைப்பது மனம் குமுறுவதும் புரியாமல் இல்லை. என் அன்பு குழந்தையை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் எந்த ஒரு வேண்டுதலையும் தெய்வத்தில் வைக்கும்போது எனக்கு இதை கொடுங்கள் என்று நீ உத்தரவிடக்கூடாது. அதற்கு சரிவரும் என்றால் மட்டும் செய். நீ எனக்கு செய்து கொடுத்தாகவில்லை என்றாலும் சூழ்நிலையை வைத்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கை நடத்துவது உனக்கான மன நிறைவை கொடுக்கப் போகிறது. பிரச்சனைகள் மிகுந்த வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து மீட்டு வந்தேனே. இந்த சாயப்பாவின் துணையோடு இனி எல்லா நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள்வாய். இத்தனை காலமும் எதனால் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்காமல் போனதும் அதை நினைத்து நீ வருந்தாதே. காரணம் எதுவும் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு என் குழந்தை, இனி நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை, சந்தோஷமான விஷயங்களை நீ வரவேற்பதற்கு தயாராக இரு. என்றென்றும் உன் வாழ்க்கையில் நான் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன். எந்த நேரத்தில் எல்லாம் என் குழந்தையின் இந்த அப்பாவை தேடி வந்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார். இக்கட்டான நேரத்தில் மட்டுமே நீ என்னை வந்து பார்க்கிறாய். நீ உன் வாழ்க்கையில் இழந்தது எல்லாம் என் மூலமாக திரும்பி கொடுக்க கிடைத்து கொண்டு தான் இருக்கின்றது. ஏதாவது ஒரு வழியில் உனக்கு இந்த அப்பாவின் உதவிகளை செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். உனக்கு நான் காவலாக நின்று உன் பிரச்சனைகளினால் ஏற்படக்கூடிய அத்தனை ஆபத்துகளிலும் உன்னை காத்து வருகிறேன் என்பதனை மறந்து விடாதே. இனிமேலும் உன் வாழ்க்கை முழுவதும் நான் உனக்கு தர நினைக்கின்ற மகிழ்ச்சியை எல்லாம் நீ தவறவிட்டு விடாதே. உனக்கு வரும் சோதனைகள் எல்லாம் என்னுடையதுதான். உன் குடும்பத்தில் சிலர் செய்யும் தவறுகளை மன்னித்து இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாற்ற வேண்டும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், அதை இல்லை என்று ஒரு நாளும் உன் அப்பா நான் மறுக்கவில்லை. இது படித்தான் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கும்பொழுது இந்த கஷ்டங்களை உன்னால் நிச்சயமாக தாண்டி வர முடியும். இந்த மனம் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். சில நேரங்களில் அதை மறந்து எவ்வளவு கஷ்டங்கள் என்று உன்னால் அதை சொல்லிவிடவும் முடியாது. வாய் விட்டு சொல்ல முடியாத அளவிற்குத்தான் நான் உனக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கிறது என்றால், என் குழந்தை, நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கை நடக்கின்ற எல்லா நல்ல மாற்றங்களும் விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் கண்களுக்கு இந்த அப்பா தெரிகிறேன் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை என்பது என்ன, கடவுளின் கண் பார்வையினால் என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு வகையில் தெய்வங்களின் அன்பினை உன் முன்னோர் செய்த புண்ணியங்களினால் நீ பெற்றிருக்கின்றாய். உன்னிடம் உள்ள சில குணங்கள் தெய்வத்திற்கும் பிடித்திருக்கிறது. என் செல்ல குழந்தை,
தெய்வம் உனக்கு உதவி செய்ய வருவதை நீ சர்வசாதாரணமாக வெல்லாம் நினைத்து விடாதே. எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. அத்தனை சுலபமாக யாருக்கும் தெய்வத்தின் உதவி கிடைத்து விடாது. உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். தெய்வம் உன்னை தேடி வரும்பொழுது உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உடனடியாக நடத்தி கொடுத்து விட வேண்டும் என நினைக்கிறது. ஆனாலும் உனக்கு அருகில் இருப்பவர்களின் பொறாமையும் பார்வையும் போட்டியும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அமைதியோடு இருக்கிறது. தெய்வத்தின் உண்மையான அன்பினை உணர்ந்து நீயாக அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை வேண்டுமென்று கேட்டு உடனடியாக என் கைகளிலிருந்து பெற்றுக்கொண்ட பிறகு அதை நினைத்து கண்ணீர் வடித்து விடக்கூடாது. எந்நாளும் உனக்கு காவலாக மட்டுமே இருக்கின்ற இந்த அப்பா ஒரு விளையாட்டுக்காரன். இதுதான் வேண்டும், இப்படித்தான் வேண்டும் என்று அடம்பிடித்து ஒரு விஷயத்தை நீ என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறாய். ஒருவேளை நீ கேட்ட அந்த விஷயம் பின்னாளில் உனக்கு சரியில்லாமல் சென்று விட்டது என்றவுடன் என் குழந்தை, இந்த அப்பாவிடம் வந்து என்ன சொல்வாய் தெரியுமா? அப்பா, சாயப்பா, நான் தான் உன்னிடத்தில் கேட்டேனே, நான் தான் உன் முன்னால் கண்ணீர் சிந்த வைத்தேனே, இதை வேண்டுமென்றே அடம்பிடித்தேன், இது வேண்டுமென்று நான் உன்னிடம் கதறினேன், எனக்கு நீ உடனடியாக கொடுத்தாயே, இப்பொழுது அது எனக்கு சரியாக இல்லையே, நான் என்ன செய்வது? எனக்கு நீ இந்த நேரத்தில் இந்த கஷ்டத்தில் கை கொடுக்காமல் நீயும் வேடிக்கை பார்க்கின்றாயே என்று அழக்கூடிய சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்புள்ளது. அன்று நான் செய்தது தவறாக இருந்தாலும் அதை உணர்த்தி எனக்கு அதை தராமல் விட்டிருக்கலாமே. ஒரு சில நாட்கள் வேண்டுமானால் கண்ணீர் விட்டு கதறி இருப்பேன், அதன் பிறகு அதை மறந்து என் வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டு சென்றிருப்பேன் என்று சொல்ல நினைப்பதும் மனம் குமுறுவதும் எனக்கு புரியாமல் இல்லை. என் குழந்தையை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் எந்த ஒரு வேண்டுதலையும் தெய்வத்திடம் வைக்கும் பொழுது எனக்கு இதை கொடுங்கள் என்று நீ உத்தரவிடக்கூடாது. அதற்கு சரியாக வரும் என்றால் மட்டுமே செய்ய வேண்டும். நீ எனக்கு செய்து கொடுத்தாகவில்லை என்றாலும் இருக்கின்ற சூழ்நிலையை வைத்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நடத்துவது உனக்கான மன நிறைவை கொடுக்கப் போகிறது. பிரச்சனை மிகுந்த வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து நான் உன்னை மீட்டு வந்தேனே. இந்த சாய் அப்பாவின் துணையோடு இனி எல்லா நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள்வாய். இத்தனை காலம் எதனால் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்காமல் போனதும் அதை இனி வருந்ததே காரணம். எதுவும் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்பதனை உணர்ந்து கொண்டு என் குழந்தை, இனி நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை, சந்தோஷமான விஷயங்களை நீ வரவேற்பதற்கு தயாராக இரு. இந்த சாயப்பா என்றென்றும் உன் வாழ்க்கை நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன். எந்த நேரத்தில் எல்லாம் என் குழந்தை நீ இந்த சாயப்பாவை தேடி வந்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார். இக்கட்டான நேரத்தில் என் இருப்பிடத்திற்கு வந்து உன் வாழ்க்கையில் இழந்தது இழக்கப் போகிறது என்று கண்ணீர் சிந்துகிறாய். நானும் ஏதாவது ஒரு வழியில் உனக்கு உதவிகளை செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். உனக்கு நான் காவலாக நின்று உன் பிரச்சனைகளினால் ஏற்படக்கூடிய அத்தனை ஆபத்துகளிலும் இருந்து உன்னை காத்து வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேலும் உன் வாழ்க்கை முழுவதும் நான் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தவற விட்டு விடாதே. உனக்கு வரும் சோதனைகள் எல்லாம் உன்னுடையதுதான். உன் குடும்பத்தில் சிலர் செய்யும் தவறுகளை மன்னித்து இந்த வாழ்க்கையை உனக்காக மாற்ற வேண்டும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், அதை இல்லை என்று ஒரு நாளும் அப்பா மறுக்கவில்லை. என் அன்பு குழந்தைக்கு இதுபடித்தான் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கும்போது இந்த கஷ்டங்களை உன்னால் நிச்சயமாக தாண்டி வர முடியும். இந்த கஷ்டங்களை தாங்குவதற்காக அனைத்து மன வலிமையும் நான் கொடுத்திருக்கின்றேன். சில நேரங்களில் என்னையும் மறந்து அதையும் மறந்து எவ்வளவு கஷ்டங்கள் தாங்க முடியவில்லை. சாயப்பா, உனக்கு கண் இருக்கிறதா? நீ கதறுவது எனக்கு கேட்கின்றது. வாய்விட்டு சொல்லவும் முடியாமல் நீ தவிப்பது எனக்கு புரிகிறது. என் அன்பு குழந்தையே, நீ கஷ்டப்படுகின்ற காலம் முடியப் போகின்றது. நீ சந்தோஷமாக இருக்கின்ற காலம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. எதை பற்றியும் நினைக்காமல் உன்னுடைய வேண்டுதல்களை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா. நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருகின்றேன். அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.